வகையிலே நம்முடைய சிந்தனைக்கு நாம் இந்த அவைக்கு வருவதற்கும் காரணமாக விளங்கிய நம்முடைய குடவாசல் ஐயா அவர்கள் புலவரையா அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி நமக்கெல்லாம் பேராசிரியராகவும் சிறந்ததோர் வழிகாட்டியாகவும் இருந்து வரக்கூடிய ஐயாவினுடைய திருவடிகளை வணங்கி இப்பொழுது நாம் திருக்களிற்றுப்படியார் என்கின்ற நூலிலே நாம் இதுவரை 4 பாடல்களை நாம் சிந்தித்து சென்ற வகுப்பில் நிறைவு செய்திருந்தோம். அடுத்ததாக இப்பொழுது 5வது பாடல், ஆகமங்கள் எங்கே, அருசமயம்தான் எங்கே, யோகங்கள் எங்கே, உணர்வு எங்கே, பாகத்து அருள்வடிவும் தானுமாய் ஆண்டிலனேல் அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு. இங்கே குருநாதருடைய உருவத் திருமேனியை புகழ்ந்து பேசுகின்றார். சிவபெருமானே நம்மை போன்ற மானிட வர்க்கத்தாரை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக குருநாதராக எழுந்தருளி நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வருகின்றார் என்கின்ற அந்த நிகழ்வினை சொல்லி, அவ்வாறு குருநாதராக வந்து உபதேசித்து இறைவன் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் இறைவனை பற்றியோ அல்லது இறைவனை பற்றி சொல்லக்கூடிய ஞான நூல்களை பற்றியோ நாம் சிந்திப்பது எங்கே, ஆகமங்கள் எங்கே, அருசமயம்தான் எங்கே, இறைவனை சொல்லக்கூடிய அந்த சமயங்கள் நாம் அதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம். யோகங்கள் எங்கே, யோக நெறி, நமக்கு இருக்கக்கூடிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 நெறியில் 3வது நிலையாக இருக்கக்கூடிய யோக நெறியை நாம் சிந்திப்பதை, உணர்வு எங்கே, இறைவன் இருக்கின்றான், நாம் இன்னவாறு இருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வு எதுவும் இல்லாமல் இருப்போம். எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த உலக இயல்பில் உலக வாழ்க்கை மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற சிந்தனையோட நாம் பொருளை தேடி தேடி ஓடி, நிலத்தார் சொல்வதைப் போல, நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலமொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க பொய்யுரைத்து புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வழியறியீர், கைவிடவும் மாட்டீர், கவர்ந்த மரத்துளையில் காணுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனைப் போல அகப்பட்டீர், கிடந்துழல் அகப்பட்டீரே என்று சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்படி இந்த குருநாதாக வந்து இறைவன் அருள் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் உலக இன்பங்களில் மட்டுமேயே மூழ்கி கிடந்து பின்னால் என்ன ஆகும், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று திருநாவுக்கரசு பெருமான் சொல்வதைப் போல நம்ம மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே போயிட்டுருப்போம். ஏன்னா முக்தி என்ற ஒன்று, பிறவா நிலை என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை தெரிந்தால் தானே நம்ம அதை நோக்கி செல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலையே தெரியாமல் அறியாமையிலேயே நாம் இருந்தோம்னா அந்த நிலை பற்றி நாம் சிந்திக்க கூட முடியாது என்பதை இறைவனே நமக்கு ஞான குருவாக வந்திருந்து உபதேசம் அருளி நம்மையெல்லாம் இந்த கீழான நெறியை விடுத்து மேலான முக்தி நெறிக்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். அதற்காகத்தான் இறைவன் என்ன செய்கின்றான், யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் நம்மை ஆட்கொள்வதற்காக இந்த மானிட சட்டை தாங்கி குருவடிவமாக வருகின்றான் என்பதை நமக்கு இந்த பாடலில் சொல்லி, அடுத்ததாக 6வது பாடலில், சாத்திரத்தை ஓதினர்க்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்க்கும் நகம் வந்து உருமோ, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ, தெல் நீர்மையாய் இதனை செப்பு. அடுத்து குருநாதருடைய பெருமையை சொல்லி கொண்டு வந்த நம்முடைய ஆசிரியர் அடுத்து இப்போ குருநாதர் உபதேசித்த மந்திரத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்றார். சாத்திரத்தை ஓதினர்க்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்து. இப்போ என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம சத்குரு என்று சொல்லக்கூடிய நம்முடைய குருநாதரிடத்தே இந்த
இந்த ஞான உபதேசத்தை பெற்றவுடனே, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஞான உபதேசம் பெற்ற அன்பர்களுக்கு தெரியும், ஐந்தெழுத்தை நமக்கு சொல்லும்போது அந்த ஐந்தெழுத்து என்பது 5 எழுத்து மட்டுமல்ல, அது 5 பதம். பதம் அப்படின்னா அது வந்து சொல். சொல் அப்படின்னு இருந்தாலே அதற்கு என்ன இருக்கும்? பொருள் இருக்கும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்போ சொல் என்று பதம், சொல் என்று வந்துட்டாலே அதற்கு ஒரு பொருள் இருக்கும். அப்போ 5 எழுத்து 5 சொல்லாக விரிகின்றது அப்படின்னு சொன்னால் அந்த 5 எழுத்தும் என்னென்னவாக பொருள் தருகிறது அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வேணும். சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது அம்மையை குறிக்கும், அதாவது வந்து திருவருள் சக்தியை. அடுத்து யா என்பது உயிரை குறிக்கும், நா என்பது மறைப்பாற்றலை குறிக்கும், மா என்பது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மலங்களை குறிப்பதாக இருக்கும். இப்போ இந்த 5 பதத்திற்கும் அதனுடைய பொருளை உணர்ந்து நமக்கு அந்த குருநாதர் உபதேசித்த அந்த மந்திரத்தில் இந்த 5ம் உள்ளடங்கி இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு முறையும் நாம் சிந்தை செய்து அதை ஜெபிக்கின்ற போது நமக்கு அதை பயன் கிடைக்கும். சொன்ன உடனே நமக்கு அந்த பயன் வந்துடுமா அப்படின்னு சொன்னால் அதை பலகாலம் நாம் தொடர்ந்து சிந்திக்க குருவருளால் நமக்கு திருவருள் கூடும். அதற்கு சொல்ற, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ. அப்போ நிறைய அப்படிங்கிறதுக்காக நம்ம கடல் நீரை எடுத்து நேராக குடிக்கின்ற போது நமக்கு அதனுடைய தாகம் தீர்ந்துடுமா? தீராது. ஆனால் அதே கடல் நீரை ஒரு மேகம் முகந்து கொண்டு அதை அப்படியே உந்தி எடுத்து திரும்ப நமக்கு தருகின்ற போது அது எப்படி நம்மால் குடிப்பதற்குரியதாக இருக்கின்றதோ அதை போல குருநாதர் என்ன செய்கின்றார்? இந்த ஞான நூல்களை உபதேசிக்கின்ற ஞானாசிரியரும் ஐந்தெழுத்தை உபதேசிக்கின்ற குருநாதரும் அவ்வாறு உபதேசிக்கும் போது கடல் நீரை உறிஞ்சி எடுத்து மேகம் நமக்கு நன்னீராக தருவதை போல அவர் அந்த ஞான நூலை அதனுடைய சாகத்தை நாம் பின்பற்றக்கூடிய வகையிலே, எளிய வகையிலே அந்த நெறியை நமக்கு கொடுக்கின்றார் என்று அந்த மந்திர உபதேசத்தினுடைய சிறப்பை நமக்கு அருளுகின்றார். அடுத்து 7வது பாடல். இன்று பசுவின் மலம் அன்றே இவ்வுலகில் நின்ற மலம் அனைத்தும் நீக்குவது இங்கு என்றால், உருவுடையான் உரு அன்றே அழியப்பாயும் உரு அருள வல்லான் உரை. நமக்கு குருநாதருடைய திருமேனி, அந்த திருமேனி எப்படிப்பட்டது என்பதை நமக்கு எடுத்து எம்புகிறார். அவருக்கும் நமக்கு இருப்பதை போலவே கைகள் கால்கள் இந்த மானிட சட்டை தாங்கி வர்றதுனால நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவரிடத்திலும் இருப்பது போல ஒன்று. ஏன்னா அப்போ தான் நாம் நம்மை ஒருவர் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் முதல்ல அந்த அச்சம் தவிர்த்தல் அப்படிங்கிற நிலைக்கு வருவோம். அப்படி வந்தபோது அதனால் அப்படியே இருக்கிறதுனால அவரும் நாமும் ஒன்றாகிவிட முடியுமா அப்படின்னா முடியாது. அது அந்த திருமேனி மாயையினால் உருவான திருமேனி அல்ல. நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த உடல் எதனால் ஆனது? மாயையினால் ஆனது. இப்போ நமக்கு இந்த 5 விரல்களை சொல்லுவாங்க. அதனால தான் சின்முத்திரை அப்படின்னு சொல்லும்போது இது இறைவன், பதி, அடுத்து இது ஆன்மா, ஆணவம், கண்மம், மாயை. இதில் இந்த மாயையினால் படைக்கப்பட்ட இடத்துல மாயையினால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை கொண்டு நாம் இந்த கருவி கரணங்களை கொண்டு இன்பங்களை நுகர்ந்து வருகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நமக்கு இந்த திருமணத்தை 2 விரல்களை இந்த சுண்டு விரலை இணைப்பாங்க. அப்போ வந்து மாயையினோடு சம்பந்தப்படுகிறது. அதனால் அந்த குருநாதருடைய திருமேனி மாயையின் வயப்பட்டது அன்று. என்ன அதற்கு சான்று காட்டுறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சான்றின் மூலமாக நமக்கு விளக்கம் கொடுக்குறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில்
குழந்தைகளுடைய நம்ம தாய்மார்கள் குழந்தைகள் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஏதாவது ஒரு விலங்கினமோ அல்லது இந்த குழந்தைகளோ ஏதாவது ஒரு அசுத்தம் செய்து விட்டால் எதை கொண்டு நீக்குவாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். அன்னைக்கு நம்ம பசுவினுடைய சாணத்தை எடுத்து கொண்டு வந்து அதை மெழுகி தூய்மைப்படுத்துவோம். அப்படி செய்வதை போல மற்ற மலங்களை எப்படி பசுவின் வைக்கிறதோ அதை போல மற்ற இந்த உடல்களில் இருக்கக்கூடிய தீமையை நீக்குவதற்காக இறைவனே ஒரு உடல் எடுத்து வந்த வடிவம்தான் அந்த குருநாதருடைய வடிவம் என்பதை நாம் உள்ளத்தில் எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்கணும். அப்போ தான் அவரை பார்க்கும்போது நமக்கு பணிவு வரும். பணிவு இல்லை அப்படின்னு சொன்னாவே என்ன ஆகிடும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணவம் தன்னுடைய இயல்பு, அதாவது பெருமான் தன்னுடைய காலடியில் ஆணவத்தை முயலகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கனை விதித்து வைத்திருப்பது ஆணவத்தை அப்படியே வைத்திருக்கிறார். அது எந்த நேரத்திலும் ஒரு நொடியை 1000 கூறாக பிரித்தாலும் அதில் ஒரு நொடியும் நம்மை பற்றி கொள்ளும். அதனால் அந்த குருநாதருடைய திருமேனியை பார்த்த உடனேயே நாம் வணங்கணும். அவர்களுடைய திருவடியை பணிந்து வணங்க வேண்டும். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலேயே அந்த திருமேனியை பார்த்த உடனே வணங்கும். அப்போ இந்த உருவுடையானுடைய இவ்வாறு உருவம் கொண்டு இறைவன் அருள் செய்யலை என்று சொன்னால், நம்ம முன்பு சொன்னதைப் போல இந்த ஞான நெறியை நம்மால் அவ்வளவு எளிதாக கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி இந்த பாடலில் நமக்கு திரும்பவும் குருநாதருடைய அந்த திருமேனியினுடைய சிறப்பை எடுத்து இயம்புகின்றார். அடுத்து 8வது பாடல். கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவரே, அண்டத்தின் அப்புறத்தது என்னாதே, அண்டத்தின் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவும் சென்று அறியும் எப்புறமும் கண்டவர்கள் இன்று. இப்போ இறைவனுடைய திருமேனியை நம்மால் நேரடியாக எப்படியும் சென்று பற்ற முடியாது. அந்த திருவருளை நாம் எதன் மூலமாக அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி குருவருள் மூலமாகத்தான் நாம் திருவருளை பெற முடியும். அதனால் அந்த திருமேனியை நீங்கள் மிக எளிமையாக நம்மை போன்ற ஒரு உடல் என்று அந்த திருமேனியையோ அல்லது நம்மை போன்ற பேச்சு என்று அவருடைய பேச்சையோ அவருடைய நடத்தையோ நாம் எண்ணிவிடக்கூடாது என்பதை இங்கே திரும்ப சொல்கிறார். இறைவன் அண்டத்தினுடைய அவனுக்கு உரிய இலக்கணம் அப்படின்னு சொன்னால் கடவுள் அப்படிங்கிற சொல்லுக்குள்ளே அவன் கடந்தும் அனைத்தும் கடந்தும் அனைத்திற்கும் உள்ளும் இருப்பதனால தான் அவனை கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் அண்டங்கள் அத்தனையிலும் உயிர்களுக்கு உள்ளும் புறமுமாய் நின்று அருள் செய்யக்கூடிய அந்த திருமேனியில் அவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. நமக்கு சொல்லும்போது அவர்கள் சொல்லும்போது பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று ஆய்வாளர் அப்படி எல்லா இடத்திலும் அது எப்படி இருக்கின்றான், ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சொல்லக்கூடிய அந்த அத்துவித கலப்பே இறைவன் எப்போதும் இருக்கின்றான். அது அவனுடைய வியாபகத்தன்மை என்பதை உணர்ந்து நம்முடைய ஆன்மபோதம் நான் தான் பெரியவன் என்கின்ற அந்த சிந்தையை நாம் விட்டு குரு பக்தியோடு நின்றால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இறைவனை சென்று அடைய முடியும் என்று அந்த குருநாதர் மூலமாக இறைவனை நாம் பற்றுகின்ற நிலையை இங்கே நமக்கு எடுத்து இயம்புகின்றார். அடுத்து 9வது பாடல். அன்று முதல் ஆரேனும் ஆளாய் உடனாகி சென்றவர்க்கும் இன்னது என சென்றதில்லை, இன்று இதனை எவ்வாறு இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அவ்வாறு இருந்தது அது. இப்போ இந்த இறை அனுபவத்தை நம்மால் இந்த குருநாதரிடத்தில் பெற்ற அந்த அனுபவத்தை நம்மால் முழுமையாக சொல்லிவிட முடியுமா அப்படின்னு சொன்னால் அந்த அனுபவத்தை சொல்ல முடியாது.
அப்படின்னு சொல்கிறார். அது என்ன பேரின்ப நிலை அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வொருவரும் உணரத்தான் முடியுமே ஒழிய அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியாது. அதை அடுத்தவர்கள் உணர முடியாது. இப்போ எப்படி நம்ம ஆசிரியரிடத்தில் நம்முடைய குருநாதரிடத்தில் நாம் உபதேசம் பெற்று அதை செய்கின்ற போது குருநாதருக்கும் நமக்குமாக இருக்கக்கூடிய அந்த தொடர்பை என்ன செய்ய முடியாது, வேறொருவரால் அறிய முடியாது. அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொருவருக்கும் அந்த பேரின்ப நிலை என்பதை அதை விவரிக்க எந்த வகையிலும் நமக்கு வார்த்தைகள் இல்லை. அந்த அனுபவம் தானே உணரத்தக்கது. எவ்வாறு அது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன். என்ன சொல்றார், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இறைவனுடைய தன்மையை அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை இயல்பாக சொல்லுவாங்க. ஞானாசிரிய நிலையில் இருந்து பார்க்கும்போது அது வேறு. பெருமானுடைய கருணையினால் நாம் எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக வந்த அருள் திருமேனி வடிவில் நின்றவர்கள், அவர்களுக்கு அந்த நிலையை பெருமான் கொடுத்துருக்கிறார். அவர்கள் பார்த்ததை அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் மற்றவர்களால் இப்போ நம்ம அதை இப்போ இத்தனை படிக்கிறோம், இத்தனை பாடங்களை நம்ம கேட்கிறோம், இது போல் நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நம்மால் என்ன செய்ய முடியறதில்ல, அதை செய்ய முடியறதில்லை. அப்போ என்ன செய்கின்றார், இறைவனுடைய அருளால் குருநாதருடைய திருவடி பணிந்து நிற்கின்ற அந்த பேரின்ப நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு நீ கேட்பாயானால் நீயே அதை அனுபவித்து தெரிந்து கொள் என்றுதான் அதற்கு விடை சொல்ல முடியும். எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் அவ்வாறே இருந்தது என்று இங்கே நமக்கு கொடுத்து அருளியிருக்கின்றார்கள். அடுத்து 10வது பாடல். ஒன்றும் குறியே குறியாதலால் அதனுக்கு ஒன்றும் குறி ஒன்று இலாமையினால் ஒன்றோடு ஓமிக்கல் ஆவதும் தான் இல்லை, ஒவ்வா தவம் மிக்காரே இதற்கு சான்று. இப்போ சிவபெருமானை அந்த இறை தெய்வத்தை நாம் ஒன்றின்பால் நிறுத்தி அது இதுதான் இந்த வடிவம்தான் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு சொன்னால் அப்படி இறைவனை நாம் சொல்லிவிட முடியாது. அவன் அருள் இன்றி நாம் என்ன செய்ய முடியாது, இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே. அவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவன் அப்படிங்கிறத அவனே வந்து அறிவித்தால் அன்றி நம்மால் என்ன செய்ய முடியாது, நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவனை வணங்கணுன்னாவே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. அப்போ அந்த நிலைப்பாட்டில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவகரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருவி கரணங்கள் பெருமானுடைய அருளை பெறக்கூடிய சிவகரணங்களாக மாறும். அப்படி மாறினால்தான் நம்மால் என்ன செய்ய முடியும், இறைவனை அடைய முடியும். அப்போ இது என்ன சொல்கிறார், அப்போ நாம் இந்த குறியீடு இதெல்லாம் நமக்கு வேண்டாமா அப்படின்னு சொன்னால் அதன் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இறைவனை உணர முடியும். ஆனால் அதுவே இறைவன் இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லி இறைவனுக்கு எதை ஓமையாக காட்டலாம் அப்படின்னு சொன்னால் அவனிடத்தில் எல்லா தன்மையும் இருப்பதனால இன்ன பொருள் அப்படின்ற ஒரு ஓமையை நாம் காட்ட முடியாது. ஆனால் நமக்கு சொல்லும்போது சில 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 சான்றுகளை சொல்லுவாங்க. என்ன ஓமை சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவன் ஒரு நல்ல அணிந்த கனியை போல இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இனிப்புடைய ஒரு சிறந்த ஒரு கனியாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஓமை சொல்கிறோம்னு இருக்குங்க. அது அந்த கனி விருப்பமுடையவருக்கு ஆமாம் அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அது வந்து சிறப்புடையதாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அதே ஒரு இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல அவன் போய் இறைவன் இனிப்பாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு ஓமையை சொன்னால் நாங்கள் அப்படின்னா அது எனக்கு வேண்டாங்க, ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற போயிடும். அப்போ இறைவனுக்கு எதை ஓமையாக நாம் காட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த பொருளையும் இறைவனுக்கு ஓமையாக நாம் காட்ட முடியாது அந்த திருமேனியை என்று சொல்லி இங்கே திருவருளினுடைய துணை இல்லாமல், அதாவது இறைவனே அவன் இருப்பதை அறிவித்து ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய பசு கரணங்களாலோ அல்லது பசு அறிவினாலோ பாச அறிவினாலோ
இறைவன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அவன் வந்து உணர்த்தினால் ஒழிய நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை மீண்டும் இந்த பாடலில் உறுதிப்படுத்தி நமக்கு சொல்லி, அடுத்து 11வது பாடலில் ஆற்றல் அலைகடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி அவ்வாற்றால் மரித்தாற்போல் தோற்றி புலன்கள் என போதம் புறம்பொழியும் நம்தம் மலங்கள் அற மாற்றுவிக்கும் வந்து. இப்போ இதுக்கு ஒரு சான்று காட்டுறார். என்ன செய்யனா, நல்ல தூய நீர் ஒரு கடல் ஆறு சென்று கடலில் கலக்கிறது. அப்படி கலந்ததன் பின்னால் திரும்ப அந்த கடலில் இருந்து திரும்ப ஆற்றுக்கு அந்த நீர் எதிர்த்து வந்தால் எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கும்? நல்ல நீராக இருந்தது கடலில் சென்று கலந்தால் அதனுடைய உவர்ப்புத்தன்மைக்கு அதுவும் ஆளாகிவிடும். அடுத்து அது மீண்டும் வந்தாலும் அந்த உவர்த்தன்மை உடையதாக இருக்கும். எப்படி அப்படின்னா, அதை போலவே இறைவனிடத்தே சென்று இறை அருளால் மீண்டு வந்தவர்கள் நமக்கு சான்று. நம்முடைய அருளாளர்கள் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை நம்ம வந்து இந்த இடத்துல காட்டலாம். இறைவனிடத்தை சென்று இறைவனுடைய ஆணையினால் திரும்ப என்ன பண்ணுறாங்க, பூமிக்கு வருகிறார்கள். அப்படி வந்தவுடனே அவர் சாதாரண மனிதத்தன்மையோடு வாழ்ந்தாரா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அதற்கு விட என்ன சொல்லுவோம்? இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். 16 வயதில் திருமணத்தன்று ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அடுத்து அவர் 2 ஆண்டு காலம் 18ஆம் வயதில் என்ன சொன்னார்? திரும்பவும் திருக்கைலாயத்திற்கு சென்று விட்டார். இந்த 2 ஆண்டுகளில் அவர் நமக்கு பதிகங்கள் கிடைத்தது 100 பதிகம். 100 பதிகங்கள். அவர் அத்தனை திருத்தலங்களுக்கும் சென்று அந்த திருப்பதிகங்களை பாடி இறைவனை வழிபட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா 365 சரியா 730 நாள் தான் அவர் இந்த பூமி இருந்தார். அந்த முக்தி பேருக்கு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதற்கு பின்னால் சரியா இவ்வளவு காலம் மட்டும்தான் அவர் இருந்திருக்கிறார். அந்த நிலையில் அவர் எத்தனை விதமான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அது நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் நம்மால் நிகழ்த்த முடியுமானா முடியாது. அப்போ எப்படி கடலுக்கு சென்ற திரும்ப வரும்போதும் அந்த உவர்ப்புத்தன்மையோடு வருகிறதோ அதுபோல் இறைவனிடத்தை பற்றி வந்தவர்களுடைய அந்த தன்மை இறைத்தன்மையோடு இருக்கும். அதனால தான் திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசரும் சுந்தராலும் இறந்து போனவர்களை மீண்டும் உயிர்ப்புடன் கொண்டு வர முடிந்தது. நம்மால் அது முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஜீவத்தர்களுடைய அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப இங்கே அவர்களுடைய அருள் வரலாறுகளை சொல்கிறார். பாலை நெய்தல் பாடியதும் 12வது பாடலில் பாம்பு ஒழிய பாடியதும் காலனை அன்று ஏவி கராம் கொண்ட பாலனை மரணம் தவிர்த்ததுவும் மற்றவர்க்கு நம்தம் கரணம் போல் அல்லாமை கான். இப்போ முன்பு சொன்ன அந்த சான்றுகளை எல்லாம் நமக்கு காட்டுறார். திருஞான சம்பந்தர் திருநனிபள்ளி என்கின்ற திருத்தலத்தில் வந்து பதிகம் பாடி அந்த பாலை நிலத்தை திரும்ப மீண்டும் வளமுள்ள ஒரு நிலமாக மாற்றுகின்றார். அடுத்து நமக்கு திருநாவுக்கரசர் திங்களூரில் அப்பூதியடிகளினுடைய திருமகனாக விளங்குகின்ற மூத்த திருநாவுக்கரசு பாம்பு தீண்டி இறந்ததற்கு பின்னால் அவனை மீண்டும் ஒன்றுகொலாம் பதிகம் பாடி மீண்டும் அவரை உயிரோடு எழுப்புகின்றார். அடுத்து முதலை உண்ட பாலகனை நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவிநாசி திருத்தலத்திலே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையே என்று பாடி அவிநாசிய இடத்திலே வேண்டி அந்த பிள்ளையை மீண்டும் முதலையினுடைய வாயிலிருந்து வரவழைத்து, அதுவும் இறந்து போய் 3 ஆண்டுகள் கழித்து அந்த வளர்ச்சியோடு திரும்ப மீண்டும் பெற்று கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் எது அப்படின்னா, மற்றவர்க்கு நம்தம் கரணம் போல் அல்லாமை கான்.
ஏன்னா இறைவனிடத்தை சென்று அந்த இறைமை பெற்றவர்களால் தான் இது போன்ற சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்பதை திரும்ப சொல்லி 13வது பாடலில் தூங்கினரை தூய சயனத்தே விட்டதற்பின் தாங்களே சட்ட உறங்குவார்கள் ஆங்கு அதுபோல் ஐயன் அருட்கடைக்கண் ஆண்டதன் பின் அப்பொருளாய் பைய விளையும் என பார். இப்போ நமக்கு திரும்ப சொல்கிறார், இந்த கருவி கரணங்கள் ஒடுங்கிய நிலையில் இப்போ நம்மளாம் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே இருக்காங்களோ அங்கேயே விளையாடிக்கொண்டே அப்படியே களைப்பில் அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த தூங்கிய அந்த குழந்தைகளை மெல்ல எடுத்து என்ன பண்ணுவாங்க தாய்மார்கள் அந்த படுக்கையிலே திரும்ப படுத்தோன்னா அவங்க மேலும் நன்றாக உறங்குவார்கள். தூங்கினரை தூய சயனத்தை விட்டதற்பின் தாங்களே சட்ட உறங்குவர்கள் ஆங்கு அதுபோல் ஐயன் அருட்கடைக்கண் ஆண்டதன் பின் அப்பொருளாய் பைய விளையும் எனப்பார். அப்போ சிவபெருமானிடத்தில் என்ன செய்கிறோம், இந்த சரியை கிரியை யோகம் முதலான அவற்றையெல்லாம் செய்து நிறைவில் இந்த ஞானத்தை அடையக்கூடிய பதம் வருகின்ற போது நாம் சிவபெருமானை சென்றடைய வேண்டும் என்று அவர்கள் திருவருளால் ஞான நிலைக்கு வந்து சேரும்போது அவர்களுக்கு படிப்படியாக எப்படி இந்த படிநிலைகளை எல்லாம் கடந்து வருகின்றார்களோ அதை போல இந்த உலகப்பற்று சிறிது சிறிதாக நீங்கி நாம் இறைவனிடத்தே செல்லக்கூடிய நிலை உருவாகும் என்று சொல்லி இந்த பாடலில் நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்து 14வது பாடல். உள்ள முதல் அனைத்தும் ஒன்றாய் ஒருவரின் உள்ளம் உருக வந்து உடனாம் தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உளராக என்றும் புணரவர நில்லா பொருள். இப்போ சிவபெருமான் எல்லோரிடத்தும் இது போன்ற அருள் நிகழ்வுகளை அருளாளர்களிடத்தே உள்ளே விளங்கி தோன்றி செய்ததைப் போல மற்ற எல்லா ஆன்மாக்களிடத்தும் அவ்வாறு செய்கின்றாரா என்று சொன்னால் அவ்வாறு இல்லை என்பதை நாம் உணரலாம். ஏன்னா நாம் இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி உலகிலே நம்ம பார்க்கின்ற போது ஒவ்வொரு படிநிலையாக இருப்பவர்க்கு அந்தந்த படிநிலைக்கு தக்கவாறு தான் பணிகள் அதற்குரிய ஊதியங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை போல சரியை தொண்டிலே நிற்பவர்க்கும் அதனை அடுத்து கிரியை தொண்டிலே இருப்பவர்க்கும் அடுத்து யோக நிலையிலே நிற்பவருக்கும் நிறைவாக ஞானத்தை பெற்றவர்க்கு தருகின்ற அந்த நிலையை இறைவன் அவ்வாறு மற்ற நிலையிலே உள்ளவர்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத இங்கே திரும்ப சொல்கிறார். அந்த சிவபெருமான் எப்போது அந்த ஆன்மாவின் உள்ளே விளங்கி தோன்றுவார் அப்படின்னு சொன்னால் தற்போதும் எந்த செயலும் என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்கின்ற நிலையில் எல்லாம் இறைவனுடைய கருணையினால் நடைபெறுகின்றது என்கின்ற அந்த தத்துவ நிலையிலே யார் இருந்து பணி செய்கிறார்களோ ஏகனாகி இறைபணி நிற்றல் என்ற வகையிலே இருப்பவர்களுக்குத்தான் இறைவன் என்ன செய்வான், அவர்களுடைய உள்ளத்தே இருந்து அவர்களுக்கு நல்வழியை காட்டி அருளுகின்றான் என்கின்றதை இந்த பாடலில் நமக்கு எடுத்து எம்புகின்றார். அடுத்து 15வது பாடலில் நல்ல சிவதன்மத்தால் நல்ல சிவயோகத்தால் நல்ல சிவஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணா அரண். இப்போ நல்ல சிவதன்மத்தால், தன்மம் அப்படிங்கிறது தர்மம், அறம் அப்படிங்கிற சொல். சிவ தர்மம் அப்படின்னு சொல்கிறது இங்கே சரியை என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டு, சரியை கிரியை என்று சொல்லக்கூடிய இரண்டும் அந்த சிவதன்மம். ஏன்னா சரியை தொண்டும் கிரியை தொண்டும் நாம் செய்யும்போது இந்த சிவதன்மம் அப்படிங்கிற நிலைக்கு வருது. என்ன சிவதன்மம்? பெருமானுடைய திருக்கோயிலில் அலகிடுதல் மெழுகிடுதல் இது போன்று இருக்கக்கூடிய
சரியை தொண்டு நம்முடைய உடலால் செய்யக்கூடிய தொண்டும், அடுத்து கிரியையில் உள்ளத்தால் நாம் செய்யக்கூடிய அந்த உடலும் உள்ளமும் இணைந்து செய்யக்கூடிய அந்த 2 தொண்டும் சிவதன்மம் அப்படின்னு அதை சொல்லுகின்றார்கள். ஏன் அப்படின்னா அதனால் பிறரும் பாடக்கூடிய தன்மை கிடைக்கும். அடுத்து நல்ல சிவ யோகத்தால், இது யோக நெறி 3ஆம் நிலையாக இருக்கக்கூடிய அந்த யோக நெறி நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய. அப்போ அந்த சிவஞானம் கைவர பெற்ற பின்னால் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், இந்த தன்முனைப்பு, தான் நான் என்கின்ற அந்த எண்ணம் முற்றிலுமாக நீங்கி போய் எது நடந்தாலும் அது இறைவனுடைய அருள் என்ற சிந்தனை வரும். முன் செய்த வினைக்கு ஈடாக நம் பெருமான் செய்யக்கூடியது என்று அந்த சிந்தனையிலே எது வந்தாலும் இன்பத்தால் இன்பப்படாமலும் துன்பத்தால் துன்பப்படாமலும் இருக்கின்ற அந்த ஞான நிலையிலே நின்று பெருமானிடத்தை அன்பை நாம் செலுத்தி வரக்கூடிய நிலையில் இதுவரை யாருக்கும் புலப்படாது இருக்கக்கூடிய பெருமான் இங்கே என்ன செய்வான்? வெளிப்பட்டு தோன்றுவான். இங்கிறத காட்டுறார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. இந்த தற்போதமின்றி இறைவனிடத்தில் யார் அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்களிடத்தில் தான் பெருமான் தோன்றுவான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வணங்குவான். இந்த பாடத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆளும் உணர்வதற்கும் அறிவதற்கும் அரியவனாக இருக்கக்கூடிய பெருமான். இப்போ நம்மளால் உணரவும் முடியாது அறியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்போ என்ன வந்துடும்? இறைவன் என்ன ஆயிடுவான்? இல்பொருள் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம இறைவனை வைக்க முடியாது. ஏன்னா அவன் என்றைக்கும் உள்ள பொருள், என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சேர்ந்தனார் பண்றார். அப்போ என்றைக்கும் உள்ள பொருள், அந்த உள்ள பொருள் நாம் உணரவில்லை என்பதனால என்ன ஆகிடக்கூடாது? அது இல்பொருள் என்ற நிலையில் நாம் வைத்திடக்கூடாது என்பதனால இறைவன் என்ன செய்தான்? அந்த தன்மை நமக்கு வேணும். இப்போ நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய மின்சார பயன்பாட்டில் அங்கங்கே நமக்கு இந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா மூலமாக நேராக இருக்கக்கூடிய கரண்ட்டை அப்படியே நம்ம கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த இடங்களில் பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதனுடைய வேகத்தை குறைத்து நமக்கு எத்தனை வாட்ஸ் தேவையோ அதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு அந்தந்த இடங்களில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைப்பதை போல அதை பெறக்கூடிய தகுதி, அதை தாங்கக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு தான் இறைவன் என்ன செய்வான்? அவ்வாறு வெளிப்பட்டு தோன்றுவான் இங்கே காட்டுகின்றார். அடுத்து இந்த 16வது பாடல்ல மெல்வினையே என்ன வியன் உலகில் ஆற்றறிய வல்வினையே என்ன வரும் இரண்டும் சொல்லில் சிவதன்மமாம் அவற்றில் சென்று அதிலே செல்வாய் பவகன்மம் நீங்கும்படி. இப்போ இந்த 2 சிவதன்மத்தில் 2 சொல்லுகின்றார். மெல்வினை வல்வினை அப்படின்னு 2 ஆற்றரிய வினை. இந்த சரியை தொண்டிலும் கிரியை தொண்டிலும் மெல்வினையும் இருக்கு, வல்வினையும் இருக்கு. இது 2ஐயும் அவரவர் பற்றி கொள்ளக்கூடிய நிலையில் நாம் எந்த வினை பற்றி கொள்கிறோம்? மெல்வினையா வல்வினையா அப்படின்னா நம்மால் முடிந்த அளவுக்கு எதை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் மெல்வினையை தான். அதுவே நம்மளால் இன்றைக்கி கடைப்பிடிக்கிறதுக்கு எத்தனையோ இடையூறுகள், எத்தனையோ சிரமங்கள் நம்ம இந்த மெல்வினையை செய்வதற்கு யோசிக்கிறோம். ஆனால் அதை தாண்டி வல்வினை அப்படின்னு இந்த உலகில் ஒன்று இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம 2 வரலாறு எடுத்து பார்க்கலாம். மெல்வினை அப்படின்னு சொன்னால் நாள்தோறும் இறைவனை திருக்கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு நிலை. முருகநாயனார், ருத்ர பசுபதி நாயனார் இவர்களெல்லாம் இது மெல்வினை எடுத்துக்கலாம். அவங்க பாட்டுக்கு அவங்க சிவசிவன் அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து இந்த பணி ஆண்டி வல்வினை அப்படிங்கிற சிந்தனை நாம் போனோம்னா எரிபத்தர் செய்ததை போலவோ, சிறுத்தொண்ட நாயனார் செய்ததை போலவோ
நம்மால் செய்துவிட முடியுமா அப்படின்னு சொன்னால் நம்மால் செய்ய முடியாது. ஏன்னா சிறு தொண்டர் என்ன செய்தார்? தன்னுடைய பிள்ளையை அறிந்து கரியாக சமைத்து இறைவனுக்கு கொடுக்கின்றார். அது இறைவன்னு தெரிஞ்சாலே நம்மால் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் வந்தவர் இறைவன், வந்தது அடியார் என்கின்ற நிலையிலேயே அவர்கள் அந்த பணியை செவ்வனே செய்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத அந்த இயல்புகளை கொண்டு இந்த பாடலில் நமக்கு காட்டுகின்றார். நம்மால் எதை கடைபிடிக்க முடியும் என்பதை அந்த உயிர் அந்த பக்குவத்திற்கு ஏற்ப இந்த வினையை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து மெல்வினை 17வது பாடலில் ஆதியை அர்ச்சித்தற்கு அங்கமும் அங்கு அங்கே தீதில் திறம்பலவும் செய்வனவும் வேதியனே நல்வெல்லாம் என்றே நமக்கும் எளிதானவற்றை மெல்வினையே என்றது நாம். அப்போ இங்கே அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். முன்பு பாடலில் சொன்னதில் மெல்வினைனா என்ன என்பதை சற்றே விரித்து நமக்கு எம்புகின்றார். ஆதியை அர்ச்சித்தற்கு, ஆதி அப்படின்னா சிவபெருமான். அந்த சிவபெருமானை அர்ச்சித்தல் அப்படின்னா சிவபூசனை. அந்த பூசனைக்கு அங்கமும், அங்கம் அப்படின்னா நமக்கு தெரியும். முதல்ல அது என்ன உப்புகள் வேணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு என்ன வேணும்? பூ, நீர், பெருமானுக்கு நைவேத்தியம் செய்வது அதாவது பொருள். அடுத்து தூப தீபம் இதெல்லாம் வேணும். தூப தீப நைவேத்தியம், அடுத்து இறைவனுக்குரிய மலருக்குரிய அர்ச்சனை, அவருக்கு அபிஷேகத்து குறைஞ்சபட்சம் ஒரு நீராவது வேணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அங்கங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து எளிதில் கொண்டு நல்வினையாம் இதையெல்லாம் இதில் திறம்பலவும் செய்வனவும் இவற்றை கொண்டு நம்மாலான அந்த பூசையினை எளிதாக பற்றும் நிலையில் இறைவனுக்கு செய்து கொண்டு வரக்கூடிய நிலைக்கு இந்த மெல்வினை அப்படின்னு சொல்லி குறிக்கிறார். இது போன்ற மற்ற நாயன்மார்களைப் போல நம்மால் செய்வதற்கு அரிய பல்வேறு விதமான செயல்களை நம்மால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு, அதனால் அந்த மெல்வினையிலே நிற்கக்கூடிய நம்முடைய நிலை வேறு, வல்வினையிலே நிற்கக்கூடிய அவர்களுடைய நிலை வேறு என்பதை இங்கே காட்டுகின்றார். அடுத்து வரங்கள் தரும் சிறுத்தொண்டருடைய சொல்கிறார். திரும்ப வரங்கள் தரும் செய்ய வைரவர்க்கு தங்கள் கரங்களினால் அன்று கரி ஆக்க இறங்காதே கொல்வினையே செய்யும் கொடுவினையே ஆனவற்றை வல்வினையே என்றது நாம் மற்று. இப்போ இந்த வல்வினை என்கின்ற செய்யல இந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய திரு வரலாற்றை சொல்லுகின்றார். எப்படி சிறுத்தொண்ட நாயனார் சிறிதும் மனம் கலங்காமல் தான் பெற்ற பிள்ளையை அறுத்து கரியாக்கி கொடுக்கின்றார். அவருடைய வரலாறு நம்ம பெரிய புராணத்தினுடைய வழியாக நாம் சிந்தித்தோம்னா அவ்வளவு ஒரு நுட்பமான செய்திகளை எல்லாம் அந்த இடத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுறார். அந்த பைரவராக வந்த சிவபெருமான் அவர் நம்ம உணவு அடியார்களுக்கு எப்பொழுதும் முன்னூட்டி பின் உண்ணக்கூடிய தன்மை உடையவர் சிறுத்தொண்டர். அதாவது யாராவது ஒரு அடியாரை உண்ண வைத்து அதற்கு பின்னால் தான் உண்ணக்கூடிய இயல்புடையவர் சிறுத்தொண்ட நாயனார். அப்படி அவர் பணி செய்து வரக்கூடிய நாளில் ஒரு நாள் அவருக்கு எந்த அடியாரும் வரல. அவருடைய இல்லத்திற்கு எந்த அடியாரும் வரவில்லை. ஸோ இவர் தேடிக்கொண்டே போகிறார். இவர் தேடிக்கொண்டு போன போது சிவபெருமான் வைரவ வேடத்திலே இல்லத்திலே பார்த்துட்டு, அப்படியா நான் போய் ஆத்திமரடியில் இருக்கிறேன், அவரை வந்தால் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சிறுத்தொண்ட நாயனோட இல்லத்திற்கு சென்று விட்டு திரும்ப அங்கே போகிறார். அங்கே போன உடனே இவர் ஐயா எங்களுடைய வீட்டில் எழுப்பி நீங்கள் அமுதே இருக்க வேண்டும் சொன்ன உடனே நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நிறைய அந்த கண்டிஷன்லாம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவார். அப்படி சொல்லிக்கொண்டே வருகின்ற போது சொல்லுவார், தாய் பிடிக்க தந்தை அறுக்க 3 பேருடைய கண்ணுலையும் கண்ணீர் வரக்கூடாது. அப்படி அந்த பிள்ளையை அறுத்து கரிசமைத்து தர வேண்டும் அப்படின்னு பெருமான் சொல்ல, அவர் அந்தவாறு சீராளரை தன்னுடைய திருக்கரங்களால் அறுத்து எடுத்து கரிசமைத்து
கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்மால் மனதால் கூட யோசிக்க முடியாத ஒரு என்னுடைய இயல்பு. அடுத்து திரும்ப 19வது பாடலில் பாதகம் என்றும் பழி என்றும் பாராதே தாதையை வேதியனை தாள் இரண்டும் சேதிப்ப கண்டு ஈசர்தாமாம் பரிசு அளித்தார் கண்டாயே சண்டீசர் தன் செயலால்தான். அடுத்துங்க 2வது சான்றாக சண்டீச பெருமானுடைய திருவரலாற்றை சொல்லுகின்றார். சண்டீசர் என்ன பண்ணார்? அவர் எப்போதும் இறைவனை நிறுத்தி அவர் மணலால் லிங்கம் பிடித்து அவர் பசு மேய்த்து கொண்டு வரக்கூடிய அந்த பால் பிடித்து அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை பார்த்துட்டு போய் அவனுடைய தந்தை எச்சதத்தினிடத்திலே சென்று எல்லோரும் முறையிட அவர் இது அந்த மரத்திலே ஏறி நின்று பார்த்து கொண்டிருக்கும் போது சண்டீச நாயனார் என்ன செய்கிறார்? அவர் வழக்கம் போல அவருடைய பணியில் அந்த சிவபூசையை செய்து கொண்டிருக்கும் போது அந்த முதல் நிலையை பார்க்கணும். அப்படி என்ன சொல்கிறார்? நீ இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி சிலவற்றையெல்லாம் சொல்லி கையிலே இருந்த அருகிலே கிடந்த ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு சண்டீச நாயனாரை அடிக்கிறார். ஆனால் அப்போவும் சண்டீச நாயனாருக்கு என்ன, தந்தையார் சொல்கின்ற அந்த தீய சொற்கள் அவருடைய காதில் விழலை. அவர் அடி என்ன படலை, முதுகில் அவர் அடித்த அடி அந்த உடலில் உணர்வில்லை. அப்படி ஒரு நிலையில் அவர் அந்த சிவபூசையை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ இறைவனுக்கு அந்த அபிஷேகங்களாக வைத்திருக்கக்கூடிய பாலை உடனே என்ன செய்கிறார்? என்ன இது இறைவனுக்குரிய அபிஷேகத்திற்குரிய பொருள் இங்கே வைத்திருந்தோமே என்று பார்க்கின்ற போது தான் தந்தையை பார்க்கிறார். அவர்தான் இது செய்தார் என்று தெரிந்தவுடனே அருகில் இருக்கிற கோலை எடுத்து அப்படி காலில் வீசுகின்றார். அது கோடரியாக பரசு மாறி தந்தையினுடைய காலை வெட்டிவிட்டது. இங்கே 2 செய்தியை சொல்றார். பாதகம் என்றும் பழி என்றும் பாராதே தாதையை வேதியனை. ஏன்னா பிராமணர்களை துன்புறுத்தினா என்ன பிரம்மஹத்தி தோஷம் வரும், அந்த வகையிலும் அது குற்றமுடையது. அடுத்து தந்தை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு தந்தையை இவர் என்ன செய்கிறார்? யார் ஒரு தண்டிக்கிறார்? சிவபூசையிலே இடையூறு செய்கின்றார் என்கின்ற அடிப்படையில் அந்த தந்தையையும் தண்டிக்கக்கூடியதற்கு நம்முடைய சண்டீச நாயனார் செல்லுகின்றார். அப்படி அவர் செய்ததுதான் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று செந்தனாரும் நமக்கு இதை காட்டுறார். அப்போ தந்தையினுடைய 2 காலையும் வெட்டி வீழ்த்துகின்றார் சண்டீசர். அதுக்கு பின்னால் தான் அவர் விசார சருமர். அதற்கு பின்னால் இறைவனே தோன்றி எனக்காக தந்தையை உடைய தாய் வெட்டினா இனிமேல் உனக்கு அடுத்த தந்தையாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி என்ன செய்தார்? அந்த கொன்றை மாலையை சூட்டி அடுத்து தொண்டர்களுக்கு நாயகமாக இருக்கக்கூடிய அந்த பெரும் பேரினை சண்டீசருக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லி அந்த வரலாறு நம்ம பார்க்கிறோம். அப்படி பாதகம் என்றும் பழி என்றும் பாராது தந்தை கண்டித்த அந்த சண்டீசரினுடைய நிலை இந்த பாடலில் சொல்லி அடுத்து 20வது பாடல் செய்யில் உகுத்த திருப்படி மற்றதனை ஐய இது அமுது செய்க என்று பைய இருந்து ஊட்டி அறுத்தவர்க்கே முட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னோ நாம். இங்கே திரும்ப அறிவாழ்த்தாய நாயனாருடைய அந்த திருவரலாற்றை சொல்லுகின்றார். அறிவாழ்த்தாய நாயனார் நமக்கு இங்கே நம்ம தண்டலை நீர்நெறி என்கின்ற அந்த திருத்தம் பெருமானுக்கு நாள்தோறும் அவர் செந்நெல்லாளாகிய உணவு, செங்கீரை, மாவடு இது 3ஐயும் முறையாக பெருமானுக்கு எடுத்து சென்று அந்த திருவமுது செய்விக்கக்கூடிய பணியை செய்கிறார். அவருடைய திருவிழாற்றை நம்ம இங்கே மேலாக நமக்கு பெரும்பாலும்
மேலோட்டமாக இங்கே அருளாளர்கள் சொல்கிறதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே அவருடைய திருவரலாற்றையெல்லாம் முழுமையாக தெரிந்திருப்போம் என்கின்ற அடிப்படையில் இங்கே அவங்க மேலோட்டமாக நமக்கு சொல்லிட்டு போகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், செந்நெல் இறைவனுக்கு எப்போவுமே அவர் செந்நெல் உணவு தான் படைப்பார். நமக்கு நெல் 2 வகை இருக்கும், செந்நெல் கார்னல் என்று சொல்லக்கூடிய அந்த 2ல் உயர்ந்த ரகமாக இருக்கக்கூடிய செந்நெல் தான் இறைவனுக்கு படைப்பார். எப்போவுமே இறைவனுக்கும் இறைவனுடைய அடியவர்களுக்கும் நம்ம இடத்துல பொருளை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது உயர்ந்த பொருளைத்தான் அவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நாம் வேண்டாதது வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதை இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு நாம் ஒரு அடியக்கு கொடுக்கக்கூடாது. இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எது உயர்ந்த பொருளோ அதை தான் இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் நம்ம குருநாதராக இப்பவருக்கும் நம்ம உயர்ந்ததைத்தான் நாம் கொடுக்கணும். இவர் என்ன செய்கிறார், பெரிய சுந்தராக இருந்தவர் கொஞ்ச காலத்தில் இறைவனுடைய அருளாணையின் வண்ணம் என்ன ஆகுதுன்னா இவருக்கு வறுமை வருது. அப்படி வறுமை வந்த போதும் இவர் இந்த பணியை, இறைவனுக்கு திருவமுது செய்விக்கின்ற பணியை தொடர்ந்து செய்து வரார். அப்படி செய்து வரக்கூடிய காலத்தில் வறுமை வந்ததுக்கு பின்னால் இவர் என்ன செய்கிறார், நெல் அறுப்பதற்குரிய கூலி வேலைக்கு போகிறார். அப்படி கூலி வேலைக்கு போகும்போது அதுலேயும் கொள்கை, அப்போ எல்லாம் கூலியாக என்ன பண்ணுவாங்கன்னா நெல் தான் கொடுப்பாங்க. இவர் செந்நெல் அறுப்பதற்கு போய் வரக்கூடிய கூலியாக செந்நெல் வந்ததுன்னா அது அப்படியே இறைவனுடைய திருவமுதுக்கு வைத்துக் கொள்வார். கார்நெல் என்று சொல்லக்கூடிய அந்த நெல்லை அறுத்து பெறக்கூடிய கூலி இருக்கு இல்லையா, அந்த நெல்லை தன்னுடைய மனைக்குமான உணவுக்கு அவர் பயன்படுத்திட்டு வரார். இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறார். அப்போ இறைவன் என்ன செய்கிறான், அதுக்கு அப்புறம் அந்த அடுத்த போகத்தில் அந்த பகுதி முழுக்கவே செந்நெல் தான், கார்நெல்லே இல்லை. இவர் கொள்கை என்ன, செந்நெல் அறுத்து வரக்கூடிய கூலியில் வரக்கூடிய செந்நெல்லை இறைவனுக்குத்தான் அப்படின்னு எடுத்துறார். அதனால் 2 நாட்களாக கார்நெல் இல்லாததுனால பசியோடு இவர் செல்லுகின்ற போது அந்த வழக்கம் போல அந்த பணிவிடை செய்வதற்காக இருவரும் செல்லுகின்ற போது அங்கே வயல் வெளியிலே இவர் கொண்டு வந்த அந்த செங்கீரை, செந்நெல் முதலானவையெல்லாம், மாவடு இதெல்லாம் கீழே சிந்திடுது. அப்போ இறைவன் அவர் அமுது செய்யவில்லையே என்று சொல்லி தன்னுடைய கழுத்தை இந்த கதிர் எடுக்கக்கூடிய அறிவாளினால் அறிவாட்டாய நாயனார் அப்படியே துகுள்கிறார். அப்போ பெருமான் என்ன செய்கிறார், அந்த மாவடுவை கடிக்கக்கூடிய விடேல் ஓசை கேட்டு அவருக்கு அருள் செய்கிறார். அந்த நிலையை அப்படி இறைவனுக்காக தன்னுடைய ஊட்டி, இந்த இடத்த அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டின்னு சொல்லுவாங்க, அதை அறுத்து கொண்ட அறிவாட்டாய நாயனாருடைய வரலாற்றை சொல்லி நம்ம இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சிறு தொண்டருடைய வரலாறையும் சண்டீச நாயனாருடைய வரலாறையும் அறிவாட்டாய நாயனாருடைய வரலாறையும் சொல்லி இதெல்லாம் நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மால் செய்யக்கூடிய செயல் அல்ல என்று சொல்லி இங்கே நமக்கு காட்டுறார். அடுத்து 21வது பாடல். செய்யும் செயலே செயலாக சென்று தமை பைய கொடுத்தார் பரம் கெட்டார் ஐயா, உழவும் தனிகம் ஒருமுகமே ஆனால் இழவுண்டோ சொல்லாய் இது. இப்போ இந்த பாடலில் இந்த உழவு தொழிலினுடைய சிறப்பை சொல்கிறார். சான்று காட்டும்போது ஒவ்வொரு பாடலையும் இந்த உயிருக்கு ஒவ்வொன்றை சான்றாக காட்டி கொண்டு வரக்கூடிய நம்முடைய ஆசிரியர் திருக்கடவுர் உய்ய வந்தது நாயனார் நமக்கு இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு உழவு செய்யக்கூடிய இடம் அதை சொல்கிறார். உழவும் தனிசும், தனித்து அப்படின்னா அது கடன். இப்போ ஒருத்தர் இடத்துல உழவும் அவருடையது, கடனும் அவருடையது அப்படின்னு இருந்ததுன்னா, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கைப்பொருளை கொண்டு அவர் பணி செய்தால் அந்த நட்டத்தை தாங்கக்கூடிய நிலையும் அவருக்கு இருக்கும். ஆனால் வேறொருவரிடத்திலிருந்து பெற்றால் என்ன செய்வோம், நாம் அதை கடமையாக கொண்டே செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது என்ன அப்படின்னா,
இப்போ நம்ம ஒரு தானே வயல் வைத்திருந்து தானே விவசாயம் செய்யக்கூடிய ஒருவனையும் வேறொருவருடைய வயலில் குத்தகைக்கு எடுத்து உழவு செய்யக்கூடிய காட்டுறார். அப்போ அவன் என்ன செய்யணும், வரக்கூடிய விளைவு முதலாக இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யணும், யார் அந்த இடத்திற்கு உரியவரோ அவரிடத்தில் ஒப்புவித்துட்டு தனக்கு அதற்குரிய கூலியாக என்ன இருக்கோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலையை சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த உலகம் எல்லாம் யாருடையது, இறைவனுடையது இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய அத்தனையுமே எல்லாமே யாருடையது, இறைவனுடையது. நாம் செயல் செய்யக்கூடிய இந்த உலகம், நாம் செய்வதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய கருவி கரணங்கள், இது எல்லாமே யாருடையது, இறைவனுடையது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய நினைவோடு அந்த நன்றியோடு இருந்து தான் நம்ம அந்த செய்கின்ற செயல்களால் வரக்கூடிய எல்லாவற்றையும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும் சொல்லி அடுத்ததாக 22வது பாடலில் ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே, ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று ஆக்கா பொருளே ஒன்றாம் சொல்கிறார். இங்கே ரெண்டு செய்தி, யோகத்தில் ரெண்டு இருக்குது. என்ன யோகம் அப்படின்னு சொன்னால் ஆதார யோகம் நிராதார யோகம் அப்படின்னு இரண்டு யோகம் இருக்குது. இதில் நமக்கு இந்த பாடலை சொல்லும்போது ரெண்டு சொல்கிறார். ஆக்கும் பொருள் அப்படிங்கிறது ஆதார யோகம், ஆக்கா பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிராதார யோகம். அப்போ இந்த ஆதார யோகம் நிராதார யோகம் அப்படின்னா நமக்கு தெளிவாக வேணும் அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய திருவடிவமாக ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு செய்ய நிலைக்கு ஆதார யோகம் அப்படின்னு பேர். இப்போ நாம் ஒரு சிவலிங்க திருமேனியை ஆத்மார்த்த மூர்த்தியாக வைத்து நாள்தோறும் இறைவனுக்கு அந்த பூசணையை செய்து வருகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய சிவபெருமான் அந்த பூசை நேரத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த சிவலிங்க திருமேனியை இடமாக கொண்டு நாம் செய்கின்ற அந்த பூசணையை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல சிவபெருமானை நிறுத்தி அந்த ஆதாரமாக அந்த சிலையையோ அல்லது நம்ம ஒரு தட்சிணாமூர்த்தி சிலையோ நடராஜர் சிலையோ இப்படி ஏதாவது ஒரு மாகேஸ்வர வடிவத்தில் இறைவனை வைத்து நாம் பூசிக்கின்ற போது அந்த ஆதாரத்திலே இறைவன் இருந்து நம்முடைய பூசணையை ஏற்று அருள் செய்கின்றான் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ஆதார யோகம் அப்படின்னு. அடுத்து நிராதார யோகம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி குறியீடுகள் எதுவும் இல்லாமல் அகத்திலே இறைவனை நினைந்து செய்யக்கூடிய பூசை. எப்படின்னா, இந்த ஆதார யோகத்தில் பல காலம் முறையாக நம்ம பயின்றோம்னா நமக்கு பின்னால் என்ன கிடைக்கும்னா நிராதார யோகத்தில் நிற்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்படிதான் அப்படின்னா அதுதான் படிநிலை. சில பேர் சென்ற பிறகு நாம் பார்ப்போம், சில பேர் பார்த்த உடனே மிக விரைவாக இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டுருவாங்க. அப்படின்னா ஏதோ உடனே நடந்துருச்சு அப்படின்னு இல்லை, அவர் பல பிறவிகளில் இதற்கு முன்னால் இந்த நிலைகளையெல்லாம் அவர்கள் சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகளையெல்லாம் கடந்து வந்திருந்தால்தான் என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். நம்ம உலகியல் பார்வையில் பார்த்த உடனே இன்றைக்கி அவர் ஞானம் இருக்கிறார், அவருக்கெல்லாம் எளிதாச்சுன்னா அவர் எத்தனை பிறவியில் சரியை துண்டு செய்தார், அவர் எத்தனை பிறவியில் கிரியை துண்டு செய்தார், அவர் எத்தனை பிறவியில் யோக நிலையில் இந்த ஆதார யோகம் நிராதார யோக நிலையெல்லாம் இருந்தார் என்பதை யார் அறிவார், இறைவன் அறிவார். அப்படிங்கிற நிலையில் இந்த ஆதார யோகம் நிராதார யோகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலையும் மீதமாக இறைவனுடைய திருவடியே சிந்தித்து நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்றார். அடுத்து 23வது பாடலில் ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி அணுவில் அணு நெகிழ பார்க்கில் இவன் ஆகைதான் ஒழிந்திட்டு ஏகமாம் ஏகத்து அவன் ஆகை ஆதாரமாம்.
இப்போ இந்த ஆதார யோகத்தினுடைய நிலையை திரும்ப மீண்டும் விளக்கமாக நமக்கு சொல்கிறார். அப்போ இறைவனுடைய திருவடிவத்தை அதை ஒரு நம்ம உதாரணத்துக்கு ஒரு சிவலிங்க திருமேனியாக நம்ம ஆன்மா பூசை நாயகராக அந்த திருமேனியை வைத்து நாம் என்ன செய்யணும், நமக்கு நம்முடைய மரபுல எப்படி அந்த பூசையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார்களோ அந்த நெறி மறவாமல், அந்த நெறியிலிருந்து வழுவாமல் நாம் அந்த பூசையை, அந்த ஆதார யோகத்தை அந்த திருமேனியிலே இறைவன் எழுந்தருளினார், அந்த பூசையத்திலே இறைவன் எழுந்தருளி நாம் செய்கின்ற அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று அந்த ஆதாரத்திலே இறைவனுடைய திருவருளை நிறுத்தி செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் அந்த முதிர்ச்சி அப்படின்ற ஒன்று வரும். ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்கின்ற போது நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அனுபவ அறிவு. இப்போ நம்ம ஏட்டில் படிக்கின்ற அறிவுக்கும் நாம் அது ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய அந்த அனுபவ அறிவுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா. அதை போல் நம்ம என்ன செய்யறோம், இந்த பூசனையை இந்த ஆதார யோகத்தில் நின்று இறைவனை தியானித்து வழிபட அதில் ஒரு முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வரும். அப்படி வரும்போது நாம் ஆரம்பத்தில் என்ன இருப்போம், நாம் இங்கே இருக்கிறோம், இறைவனுடைய திருமேனி இங்கே இருக்குது, நாம் அதை நினைத்து அதற்கு வழிபாடுகளை செய்கின்றோம் அப்படிங்கிற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், முற்றிய நிலையில் இந்த நிலையெல்லாம் அப்படியே மறந்து போய் நம்ம எங்கே இருக்கிறோம் என்ற நிலையே இல்லாமல் அந்த இறை தியானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே மட்டும் மனம் ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலையை இங்கே காட்டுகின்றார். அடுத்தது அந்த நிலைக்கு சூக்கும நிலை நம்ம ஒவ்வொன்றும் பார்க்குறோம். பஞ்சாட்டம் அப்படின்னு சொன்னால் தூல பஞ்சாக்கரம், அடுத்து சூட்சும பஞ்சாக்கரம். அதில் முதல் நிலையில் ஆதார யோகத்தில் அந்த தூல நிலையை காட்டிய நம்முடைய ஆசிரியர் இப்போ சூக்குமத்தை எப்படின்னு சொல்கிறார். கொண்டது ஒரு பொருளை கோடிபட கூறு செய்யின் கொண்டவகும் அப்பரிசே கூறுபடும் கொண்ட இரு பொருளும் அன்றியே இன்னது இது என்னாது ஒரு பொருளேயாய் இருக்கும் உற்று. இப்போ முன்பு அந்த பாடலில் சொன்னதைப் போல நாம் இறைவனை ஆதார யோகத்திலே நின்று இறைவனை தொடர்ந்து பூசனையாக செய்து அந்த சிந்தையிலே தியானித்து வர தியானிக்கக்கூடிய பொருளாகிய தியானிப்பவனாகிய இந்த ஆன்மாவும் இரண்டும் ஒன்றாகி அந்த தன் நிலையை உணர முடியாத ஒரு நிலை போகும். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நிலை இல்லாமல் அதை ஒரு நுண்ணிய நிலைக்கு செல்லும். எப்படி தங்கம் பெரிதாக கட்டியாக இருந்தாலும் அதனுடைய தன்மையும் அது துகள் துகளாக பிரிந்தால் இரண்டிலும் என்ன கிடைக்கும், அதனுடைய மதிப்பு, அதனுடைய அளவு ஏற்ப நமக்கு மதிப்பு கிடைப்பதைப் போல அது பலவாறாக பிரித்தாலும் அதனுடைய தன்மை மாறா இருப்பதைப் போல இங்கே அந்த தியானத்தினுடைய தன்மை என்னாகும், உரு ஏற்ற அந்த ஐந்தெழுத்தை உரு ஏற்ற அந்த தியானிக்கின்றோம் என்கின்ற சிந்தையே நம்ம இடத்துல அற்று போய், சுந்தர நாயனார் சொல்றார் இல்லையா, நற்றவாவுனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே என்று அந்த எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற நிலையில் அனிச்சை செயல் அப்படின்னு இதுக்கு பேர். அறிவியலில் சொல்லும்போது இதை அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அது அனிச்சை செயல் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு செயலையும் இந்த உடலில் நாம் செய்யும்போது அது என்ன ஆகும்னா அந்த உணர்வு கடத்திகள் மூலமாக நேராக மூளைக்கு போய் மூளை ஒரு முடிவெடுத்து இதை செய் அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லாமல் விரைவு கருதி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய முதுகு தண்டுபடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி, எந்த உறுப்புக்கு அருகிலே எந்த பகுதி இருக்கின்றதோ அந்த பகுதியிலிருந்து அந்த உத்தரவு உடனடியாக வரும். அதனால தான் அதற்கு அனிச்சை செயல், மூளையினுடைய உத்தரவு இல்லாமல் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பே மூளையாக செயல்பட்டு அதை செய்யக்கூடியதற்கு அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லி அறிவியலில் சொல்லுவாங்க. அதே போல் நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்த அந்த பழக்கத்தினால நற்றவா உனை நான் மறக்கினும்
சொல்லும்னா நமச்சிவாயவே. அப்போ அந்த நிலை மறந்த நிலையிலும் தன் நிலை மறந்த நிலையிலும் அந்த இறைநிலையை மறவாது அந்த தியானத்தினுடைய பொருளாக அது வெளிப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை இந்த பாட்டில் நமக்கு காட்டுகின்றார். அஞ்செழுத்துமே அம்மையப்பர்தமை காட்டுதலால் அஞ்செழுத்தை ஆறாக பெற்று அறிந்து அஞ்செழுத்தை ஓத புக்கு உள்ள மதியும் கெடில் உமைகோன் கேதமர வந்து அளிக்கும் கேள். இப்போ அந்த அஞ்செழுத்துமே அம்மையப்பர்தமை காட்டுதலால் எப்படி அம்மையப்பரை இந்த அஞ்செழுத்து காட்டும் அப்படின்னு சொன்னால், முன்பு சொன்னதை போல சி என்பது சிவம், வா என்பது அம்மை, யா என்பது உயிர். அந்த யா என்கின்ற உயிர் சி வா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையையும் சி வா என்கின்ற அம்மையையும் சி என்கின்ற காட்டுதலால் அஞ்செழுத்தை ஆறாக பெற்று அறிந்து அந்த அஞ்செழுத்தினுடைய வழியாக அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். நம்ம அந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கு புனையாக ஒரு தெப்பமாக எது இருக்கும் என்று சொன்னால் அது நாம் குருநாதரிடத்தே உபதேசமாக பெறுகின்ற இந்த அஞ்செழுத்து. அப்போ அந்த அம்மையப்பரை காட்டுதற்குரிய அந்த அஞ்செழுத்தை குரு மூலமாக ஆறாக பெற்று அந்த அஞ்செழுத்தினுடைய வழியாக உண்மை பொருளை அறிந்து நாம் தொடர்ந்து தியானித்து வரக்கூடிய நிலையில் அந்த தற்போதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலம், ஏன்னா பரிபக்குவ நிலை எய்த முதல்ல நமக்கு அந்த நிலை ஒவ்வொரு நிலையாக முதல்ல சமய தீக்கை என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்வாங்க. அதற்கு அடுத்து அதில் பல காலம் நம்ம ஒரு மந்திரத்தை அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கணும். இந்த மந்திர சித்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மந்திரம் செயல்பட தொடங்குவது எப்போ அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் ஒரு மந்திரத்தை 1 கோடியாவது நம்ம ஜபம் செய்தால்தான் அது நமக்கு அந்த மந்திர சித்தி என்று சித்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அந்த மந்திரத்தை தொடர்ந்து எரித்து வர வர நம்மிடத்தில் அந்த பக்குவம் தோன்றுகின்ற போது குருநாதரிடத்தே திரும்ப உணர்ந்து அடுத்து தூளபஞ்சாலிருந்து அடுத்த நிலைக்கு அவர் செல்வார். அதில் அடுத்து தான் ஒவ்வொன்றாக முதல்ல நமக்கு மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு தொடங்கினவர். பின்னால் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு அடுத்த நிலையை சொல்லி, அதற்கு அடுத்த நிலையில் கோயில் திருப்பதிகத்தில் சொல்வார், உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். இதில் இந்த உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி அப்படிங்கிறத அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய 5 எழுத்து, அதாவது ந ம என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டும் திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய மறைப்பாற்றலும் மலமும் கெட்டு இறைவன் அம்மை உயிர் இந்த 3ம் இருக்கக்கூடிய நிலை சிவ. அந்த மந்திரத்தை எழுதி பார்த்தோம்னா யா நடுவில் இருக்கும், சீக்கு நடுவில் 2 சீக்கு நடுவில் வா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு நடுவில் சி இருக்கும். அடுத்து இது 2க்கும் இடையில் யகரம் இருக்கும், இந்த உயிர் இருக்கும். அதனால் உடையால் உந்தன் நடுவு இருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், இந்த பக்கமும் சிவ இந்த பக்கமும் சிவ, நடுவில் அந்த ய என்று சொல்லக்கூடிய அந்த உயிரிக்கக்கூடிய எழுத்து இருப்பதனால் அந்த நிலை இருக்கும்போது அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அந்த நிலைக்கு போனாலும் நமக்கு என்ன திரும்ப இந்த தொடர்பு மூலமாக இந்த நிலை நாம் கிடைத்தால், அப்போ ஒவ்வொரு அடிநிலையாக நாம் அதை கடந்து நாம் தான் இந்த 5 எழுத்தை சிந்திக்கின்றோம் என்கின்ற நிலை கடந்து அந்த தற்போதமின்றி
இறைவனிடத்தே சென்றக்கூடிய நிலையை நாம் பெறலாம் என்று சொல்கிறார். அடுத்து 26வது பாடலில், ஆக்கப்படாத பொருளாய் அனைத்தினிலும் தாக்கி தான் ஒன்றோடும் தாக்காதே நீக்கி உடன் நிற்கும் பொருளுடனே நிற்கும் பொருள் உடனாய் நிற்கை நிராதாரமாம். இதுவரைக்கும் ஆதார யோகத்தை சொல்லி வந்த நம்முடைய ஆசிரியர் இங்கே என்ன சொல்லார் யாருன்னா, நிராதார யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த 2வது நிலை யோகத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார். இந்த நிராதார யோகம் அப்படிங்கிறது நம்ம முன்பு சொன்னதை போல ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை வைத்து அந்த வழிபாட்டு இல்லாமல், எப்படி இறைவனை சொல்லும்போது பார்க்கும் இடம் எங்கும் எதை பார்த்தாலும் அதை என்னவா பார்ப்பது, சிவமாக பார்த்தல் அப்படின்னு. நீங்கள் ஏன் ஒருத்தர் ஒரு அருளாளத்தை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பூசை செய்யலை அப்படின்னு சொன்னால், மலரிலேயும் சிவம் தான் இருக்குது, இந்த இது சிவம் தான் இருக்குது, இதை எடுத்து நான் ஏன் இதில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. அந்த மாதிரி சிந்தையிலே எப்போதும் சிவத்தையே நிறுத்தி இருத்தல் அந்த நிராதார யோகம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்தந்த பொருள் பற்றக்கூடிய பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவ பொருளும் தான் என்கின்ற நிலை, அதனை நாம் பூசிக்கின்றோம் என்கின்ற அந்த நிலையும் இல்லாது இரண்டும் இரண்டர கலந்து எப்போதும் சிந்தையிலே ஒன்று இருக்கக்கூடிய நிலையை அந்த நிராதார யோகத்தினுடைய இயல்பாக இங்கே நமக்கு காட்டுகின்றார். அடுத்து 27ஆம் பாடலில், காண்கின்றது ஓர் பொருளை காண்கின்ற யோகிகளே காண்கின்றார், காட்சியற கண்ணுதலை காண்கின்றார், காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றியே காண்கையினால் கண்டனரே காண். அப்போ இங்கே காணப்படுகின்ற காட்சி, காணப்படுகின்ற பொருள், காண்பவன் படி இருக்கக்கூடிய இந்த நிலை எல்லாம் தற்போதின்றி அந்த மறந்து போகணும். சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை பார்ப்பதற்காக சுந்தரம் நாயனார் போகிறார். அப்போ எல்லாம் அப்படியே மறந்து, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக, குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமேயாக, இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்தே மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்னு அந்த காட்டுவார். நம்ம இடத்துல இந்த 5 புலன்கள் இருக்கு, கண், காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களில் செல்லக்கூடிய அறிவும் அந்த இறைவனுடைய திருமேனி பார்த்த உடனே என்ன செய்தால், மற்ற 4 இடத்துலையும் அந்த அறிவு போய் வேலை செய்யலை. அப்படியே நேரில் போய் கண்ணில் போய் நின்றது. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அது அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த அறந்த கரணங்கள் 4 சிந்தை செய்யக்கூடிய அந்த சித்தம் மட்டுமே செயல்படும்படியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல 3 குணம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு அது நொடிப்பொழுதும் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும். சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 குணங்கள். இப்போ அது எப்போவும் அந்த சாத்வீகம் என்பது நல்ல குணம், இந்த ராட்சச குணங்கிறது நம்ம எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு இருந்தோம்னா அது ரஜோ குணத்தில், அந்த ராட்சச குணத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த ஒரு சோம்பல் நிலையில் இருந்தோம்னா அது தாமச குணம். அந்த 2 குணத்தையும் தவிர்த்து இந்த வழிபாட்டில் எப்போதும் நாம் சாத்வீக குணத்தோடு இருக்கணும். அதை போல இந்த காணப்படும் பொருளாக, காண்கின்றது ஒரு பொருளை காண்கின்ற யோகிகள் அப்படின்னு சொல்லி இந்த 2ஆக காட்டுறார் இல்லையா. காணப்படக்கூடிய பொருள், காண்பான் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை, காட்சி, இந்த கண்ணால் காணக்கூடிய காட்சி, இவையெல்லாம் மறைந்து சிவபெருமானை எப்போதும் கண்டுகொண்டே இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில் அதுதான் யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இந்த வேறுபாடுகள் எல்லாம் கடந்து எப்போதும் ஒன்றாக இருக்கின்ற அந்த நிராதார நிலையை சொல்லக்கூடிய இதை சொல்கிறார். அடுத்தது 28வது பாடல்.
பேசாமை பெற்று அதனில் பேசாமை கண்டனரை பேசாமை செய்யும் பெருமான் பேசாதே என் ஒன்றும் வண்ணம் இருக்கின்ற யோகிகள்பால் உள்நின்றும் போகான் புலன். இப்போ இந்த இடத்துல பேசாமை அப்படின்னு சொல்கிறது நமக்கு தூள பேசாமை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மௌன விரதம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாளில் நம்ம பேசாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ என்னன்னா இந்த ஸ்தூலம் இந்த வாயில் பேசாமல் இருக்கிறது மட்டும் பேசாமல் இருத்தல் அப்படின்னு இருக்கிறது இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் எழுதி காட்டுவாங்க. அதுவும் என்னது, பேசுறதுனுடைய இன்னொரு வடிவம். அப்போ அந்த எழுதி காட்டுதல், அந்த பேசாத இருத்தல்னா முதல்ல நம்மளால் இந்த வாயை அடக்கணும். நமக்கு பல நேரங்களில் வாயால் தான் பிரச்சனை. வாயை முதல்ல அடக்கணும். 2 வகை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், வாயை 2 செயலுக்கு பயன்படுத்துவோம். சாப்பிட்றதுக்கும் பேசுகிறதுக்கும் 2ஐயுமே கட்டுப்படுத்தினாதான். முதல்ல சாப்பிட்றத ஒழுங்காக கட்டுப்படுத்தினோம்னா உடலுக்கு நன்மை. அடுத்து பேசுகிறத சரியாக கட்டுப்படுத்தணும்னா உயிருக்கு நன்மை. அது உடலுக்கும் சில நேரத்தில் நன்மை. எங்கேயாவது எக்குத்தப்பா போய் வாய் கொடுத்து அடி வாங்காமல் இருக்கிறதுக்கும் அந்த உடலுக்கும் ஒரு நன்மையாக இருக்கும். அப்போ என்ன செய்கிற, அந்த பேசாமை அப்படின்னு சொன்னால் முதல்ல தூள் ஒவ்வொன்றும் நிகழ்வது என்னென்னா, எடுத்த உடனே இறைவனை உள்ள சென்று அப்படியே வழிபற்ற முடியாது. முதல்ல இறைவன் என்ற ஒருவன் இருக்கின்றான் அப்படின்னு நம்ம ஏன் இன்றைக்கும் ஆலய வழிபாடு எல்லோருக்கும் ஞானியருக்கும் சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொன்னால், முதல்ல இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான், அவன் ஆலயத்தில் இருக்கிறான். அந்த வந்ததுக்கு பின்னால் அதனுடைய தொடர்ச்சி தான் அவன் ஆலயத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படிங்கிறத உணரக்கூடிய தன்மை வரும். அதே போல் முதல்ல இந்த பேசாமை அப்படின்னு சொல்கிறது, முதல்ல வாயா பேசாமல் இருத்தல். அடுத்து என்னென்னா மனசாலும் அதை பேசாமல் இருத்தல் அப்படிங்கிற அந்த நிலைக்கு போகணும், மூல நிலை. அந்த நிலையில் இருந்தால் இறைவன் எப்போதும் இடத்துல இருப்பான். அப்போ தான் என்ன செய்தால் நம்முடைய மூலர் ஓராண்டு காலம் அப்படி அந்த உள்ளத்தாலும் பேசாத நிலையில் இருந்தபோது தான் இறைவன் அந்த இறுதி அந்த ஓராண்டு நிறைவில் உணர்த்தி ஒரு திருமந்திர பாடலை எடுத்து நமக்கு கொடுத்தார். அப்படி 3000 ஆண்டுகள் அவர் இருந்து அந்த யோக நிலையிலே இருந்து அந்த பேசாமல் அந்த எந்த ஸ்திதியும் இல்லாமல் இறை சிந்தனையிலேயே இருந்து பின்பு அந்த விழிக்கூடிய நேரத்தில் அந்த விழிப்பும் எதனால் வந்தது, நமக்கு இந்த திருமந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அவருக்கு விழிப்பை கொடுத்து அந்த மந்திரத்தை நமக்கு அருள் செய்திருக்கின்றான் என்று அந்த சிந்தையும் அடங்கி நின்று இருக்கக்கூடிய அந்த யோகிடத்திலே இறைவன் பிரியாது வீற்றிருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது. அடுத்து ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டற்று நின்ற இடம் சிவமாம் நாட்டற்று நாடும் பொருள் அனைத்தும் நானா விதமாக தேடும் இடம் அன்று சிவம். அப்போ இறைவனை இந்த அடையாமல் நாம் தேடி சென்று அடைய முடியுமா அப்படின்னு சொன்னால், அப்போ இறைவன் அவ்வாறு நாம் தேடி சென்று அடையக்கூடிய பொருள் அல்லன் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை இங்கே திரும்ப நமக்கு காட்டுறார். இப்போ உலகம் இருக்குன்னா ஒரு நேரத்தில் நமக்கு பெரிதாக தோன்றக்கூடிய பொருள் பின்னால் என்னவாகும், கொஞ்ச காலத்தில் அதுவே எது விரும்பப்படுகின்ற பொருளாக இருக்கின்றதோ அதுவே பின்னால் என்னவாக மாறிடும், ஒரு வெறுக்கக்கூடிய பொருளாக மாறிடும். நம்ம இனிப்பு நிறைய சாப்பிட்டு இனிப்புனா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா திடீர்னு ஒரு நாள் ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு டாக்டரை போய் பார்த்தோன்னே அவர் சொல்லுவார், உங்களுக்கு சுகர் 400 வந்துருச்சு 500 வந்துருச்சு, இனிமேல் இனிப்பை கண்ணில் கூட பார்க்காதீங்க, கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன ஆகும், அதுவரை விரும்பப்பட்ட பொருளாக இருந்த ஒன்று ஐயோ அப்போ அதை தொட்டால் நம்ம உயிருக்கு வெறுக்கக்கூடிய பொருளாக மாறிவிடும். அப்படி பொருளாக இறைவனை நாம் தேட முடியுமா அப்படின்னு சொன்னால் அது எப்படி விருப்பப்படும் பொருளாகவும் வெறுப்படும் பொருளாகவும் மாறி இதைப் போல இந்த உலகப் பொருளாக இறைவனை நினைந்து நம்மால் தேடி அடைய விட முடியாது என்று சொல்லி தேடும் இடம் அன்று
சிவம் என்று நமக்கு இந்த பாடலில் காட்டுகின்றார். அடுத்து 30வது பாடல். உணராதே யாதும் உறங்காதே உன்னி புணராதே நீ பொதுவே நிற்கில் உணர்வறிய காலங்கள் செல்லாத காலத்துடன் இருத்தி காலங்கள் மூன்றினையும் கண்டு அப்படின்னு இந்த பாடலில் நமக்கு காட்டுகின்றார். இங்கே தனு கரண புவன போகங்கள் என்று சொல்லக்கூடிய இவை வேறு. அடுத்து இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய இது வேறு அப்படிங்கிற தன்மை முதல்ல உணரணும். அடுத்து இரண்டாவது நிலையில் இந்த தனு கரண புவன போகங்கள் மேல் இருக்கக்கூடிய பற்று நீங்கியனால திரும்பவும் அவற்றினால் நம்ம என்ன செய்யக்கூடாது, மீண்டும் மயக்கம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப சொல்வார். புணராதே நீ பொதுவே நிற்கில் உணர்வறிய காலங்கள் செல்லாத காலத்துடன் இருத்தி. அப்போ இந்த உணர்வறிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவத்தோடு கூடி இருக்கக்கூடிய இந்த 3 காலங்களையும் கடந்து நிற்றல் அப்படின்னு சொல்கிறார். காலங்கள் மூன்றினையும் கண்டு. நமக்கு காலங்கள் 3 இருக்கு இல்லையா, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 காலங்களுக்கும் பொதுவாக நின்று நமக்கு அருள் செய்யக்கூடிய இறந்த காலத்தில் சில பேர் நமக்கு உதவி செய்தால் முன்னொரு காலத்தில் எனக்கு உதவியாக உறுதுணையாக இருந்தாருங்க, இப்போ கருத்து வேறுபாடால் அவர் பிரிஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து சொல்லுவாங்க, இப்போ தாங்க அறிமுகமாகி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளுடைய உறவு பார்க்கும்போது நம்முடைய தாய் தந்தையர் அப்படிங்கிறவங்க முன்னால் உதவி செய்வாங்க, ஒரு கட்டத்தில் அவங்க இந்த உலகம் இல்லாமல் போயிடுவாங்க. அடுத்து நிகழ்காலத்தில் மனைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்ச காலம் இருந்து உதவி செய்வாங்க, பின்னால் அவர்களால் செயல்பட முடியாத சூழல் வந்து போகும். அதுக்கு அடுத்து மகள்கள் இருந்தால் அவர்கள் உதவி செய்வாங்க. இப்படி நமக்கு 3 காலங்களையும் ஒவ்வொருத்தர் யாராவது, ஏன்னா 3 காலத்துக்கும் உதவியாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்பொழுதும் இறைவன் தான். 3 காலத்து கடந்த காலத்திலும் அவன் நமக்கு அருள் செய்திருக்கிறான், நிகழ்காலத்திலும் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான். அடுத்து இனி எதிர்காலத்திலும் இறைவன் நமக்கு அருள் செய்வான். அப்படிங்கிறது ஏன்னா முன்னால் அனாதி கேவலத்தில் கருவி கரணங்கள் இல்லாது இருக்கின்ற நிலை. அடுத்து நாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக கருணையோடு நமக்கு இந்த கருவி கரணங்களை கொடுத்து தனு கரண புவன போகங்களை கொடுத்து நீ அறிவை பெற்று வருவாயாகன்னு இந்த சகல நிலைக்கு கொண்டு வந்த காலத்திலும் அடுத்து திரும்ப இந்த நிலையில் குருநாதராக வந்து உபதேசித்து தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய நிலையையும் காட்டி நீ பெற வேண்டியது, அதாவது இந்த ஆன்மாவுடைய தன்மை சிவபெருமானை அடைதல் தான். அதற்காகத்தான் இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மானிட பிறவி தானும் வகுத்தது ஆனிடத்து ஐயும் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ என்று சொல்லி அந்த இறைவனுடைய பணியை செய்து நாம் என்ன செய்யணும், இறைவனோடு இரண்டர கலக்கின்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தனு கரண புவன போகங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி திரும்ப இதிலிருந்து சுத்த நெற்றி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடிக்கு செல்லக்கூடிய காலத்திலும் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய பெருமானுடைய அருள்தான் என்று அந்த நிலையில் இருந்தோம்னா இந்த 3 காலங்களையும் நாம் கடந்து இறைவனோடு இருக்கலாம் என்று சொல்லி இந்த 30வது பாடலோடு நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின் பார்ப்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் எங்களுடைய ஞானாசிரியர் ஐயாவினுடைய வழிகாட்டுதலும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.